அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, குருவா எப்படி கும்பிடணும்? ஏமா குருவா எப்படி கும்பிடணும்? குருவை எப்படி கும்பிடணும்? ரெண்டு கையை ஒன்று சேர்த்து, சரியா, ரெண்டு கட்டை விரலையும் ஒன்று சேர்த்து புருவ மையத்தில் ஊனி இந்த ரெண்டு கட்டை விரலையும் அந்த ஊன்ற கட்டை விரல ரெண்டு கண்ணும் பார்த்து கும்பிடணும். அது குரு வணக்கம். குரு வணக்கம். என்ன சரி ஐயா. அப்புறம் குருவை எப்படி தேடணும் ஐயா? ஏமா குருவை எப்படி தேடணும்? குருவை எப்படி தேடணும்? மனசார தேடணும், எதோ மேலுக்கு தேடக்கூடாது. மனசார இறைவா எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், அந்த குரு மூலிமா நான் உன்னை அடையணும் அப்படின்றத மனசார தேடணும். ஒரு உண்மையான குரு எப்படி இருக்கணும்? உண்மையான குரு எப்படிப்பா? எந்த ஆரவாரம் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார். அவர் உண்மையான குரு. ஆடம்பரமும் எந்த ஆடம்பரத்தையும் எந்த குருவும் விரும்ப மாட்டான். நல்ல குரு, கடவுளை கண்ட குரு எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். ரமணர் எதையாவது விரும்பினாரா? இல்லையா. ராமகிருஷ்ணர் என்ன விரும்பினாரா? இல்லையா. விவேகானந்தர் என்ன விரும்பினாரா? எந்த மகானும் வந்து விரும்ப மாட்டான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குருவெல்லாம் டிசைனிங் பண்ணின்னுக்கிறாங்க, ஆள் வச்சுக்கிறான் அதுக்குன்னு டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால் கடவுளை கண்டவனுக்கு எந்த ஆடம்பரமும் பண்ண மனம் இடம் கொடுக்காது. அப்போ அவன் நல்ல குரு, உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐயா, இந்த குரு பௌர்ணமி விசேஷம் ஐயா. குரு பௌர்ணமி முழுமையான நாள். ஒரு சீடை முழுமை பெறணும்னா முழுமையான குருவை அன்னைக்கு பூஜிக்கணும். அந்த பூஜைக்கிறது தான் குரு பௌர்ணிமான்னுட்டு. அது நேற்று நடந்தது. யாரையும் நம்ப மாட்டேன் ஐயா. ஆனால் இந்த குரு பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஐயா வேற, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு பேசுவார்னு என் பசி கூட இல்லை, அங்கே போகவே முடியவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. போன மாதம் வர முடியல, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா ஐயாவே வந்து நேராக உட்காந்து பேசுகிறாரு, அப்படி தான் தோணுது. நிறைய பேர் வந்து இங்கே சொல்கிறாங்க, வெளியிலலாம் ஒரு சில நேரத்தில் ஃபோன் பேசுகிறாங்க. இப்போ இல்லை, குரு பூஜை முடிஞ்சு அடுத்த பௌர்ணமி வந்தேன். அப்போது கேட்டேன், ஐயா பேசுன மாதிரி இவங்க பேசலன்னொன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. அவர் பேசுகிறாரே, அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா? அதில் கருத்து இருக்கே, அதை பார்த்தீங்களா? அது கவனிச்சிங்களான்னு நான் கேட்கும்போது அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து செஞ்ச தொழில் வேறு, ஐயா வந்து அவரோட பாதையில் அவர் போயின்னு இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பட்ட கஷ்டத்தில் அவர் வந்து இந்த அளவுக்கு ஞானத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்களும் ஸ்கூல் போயிருப்பீங்க, அப்படியே கண்டு காணாமல் இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐயா. அவரோட அருள் இல்லைன்னா பேச முடியாது. அன்றைக்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, இது நான் பேசலை, பின்னாடி இருந்து இப்படி கை காமிச்சிட்டீங்க. அது நான் வந்து கவனிச்சுனே இருக்கிறேன். அது இவ்வளோ நாள் பேசுகிறதுக்கும் இப்போ பேசின்னு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அது என்னால் உணர முடியுது. அப்புறம் ஐயா, அந்த நான் கந்த குரு இன்றைக்கி சொல்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கந்த குரு கவசம் நான் வந்து படிப்பேன். அதில் வந்து இதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க அப்படின்னு அதில் ஒரு லைன் வரும். அது சத்தியமாக வேறு சொல்லுவாங்க. அது நான் வந்துட்டேன். அது நான் அப்போ வந்து கூர்ந்து நான் படிக்கவே இல்லை. இங்கே வந்து பாடம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த கந்தகுரு கவசத்தை கேட்கும்போது ஒரு இடத்துல ஐயாவோட பேர் வரும், நித்யானந்தம். அதில் நம்ம சேருவோம்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, வரும். அப்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அதை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அதை கேட்குறேன். அப்போது அவர் குருவாக இருக்கார் நமக்கு. கந்த சஷ்டி கவசத்தில் இது இல்லை, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இதிலெல்லாம் அந்த வார்த்தை இல்லை, ஐயாவோட பேர் இல்லை. கந்த குரு கவசத்தில் இருக்கே, ஆனால் இதை எழுதுறது வேற. ஐயா இப்போது இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்காரு. அப்போ ஐயா யாருன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அப்போது வந்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஐயா. அப்புறம் வந்து ராமகிருஷ்ணர் ஐயா பற்றி நீங்கள்
பேசுனீங்க. அவர் சொன்னது வந்து அவரோட புக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் ஐயா சின்ன வயசில். அப்போது நீங்கள் என்ன படித்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும், அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அப்போ எப்படி புரிஞ்சுக்கினேன்னா, இப்போ ஒரு ஜட்ஜி அவர் வந்து படிக்கிறாரு, அப்போது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவரோட படிப்பு. டாக்டர் படிக்கிறாரு, அவர் உண்மையான நோய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த மாதிரி தான் ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உண்மை எதுன்னு அப்போ ராமகிருஷ்ணர் ஐயா என்ன சொன்னாரோ அது இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஞான பாதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காருன்றது இப்போ புரியுது. அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பற்றியும் சொன்னீங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை ஒரு லைன் சொல்லியிருக்காரு, நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக விரும்புகிறாயோ அந்த அளவு கடுமையான சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும். இது என்னோட லைஃப்லேயே நான் பார்த்துருக்குறேன் ஐயா. அந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும், ஆனால் அங்கெல்லாம் மனசு தடுமாறாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கும் இங்கே இப்போது வந்து விளக்கம் கிடச்சிது. அப்புறம் பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. ஆனால் இப்போது எல்லா கோர்ட்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் பொய் சொல்லிட்டு நல்லாவே வாழ்ந்துங்கிறாங்க. இது எப்படி ஐயா? இது என்ன கேட்குறியம்மா? திருவள்ளுவருக்கே அது புரியாத விஷயமா? திருவள்ளுவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுப்பா. இருக்குதா? இந்த கேள்வியை அவர் கேட்டுதான் பொழுது அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் அவரே விட்டார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்விய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும். இந்த ஒரு விஷயம் எனக்கே புரியலப்பான்னு தலை சொல்லுறது. அவர் விளக்கமே சொல்லலை. இவன் ஏன் ஒருத்தன் இப்படிலாம் வாழக்கூடாதுப்பான்னு சொன்னால் அப்படி தான் வாழறான். ஆனால் அவன் ஆகா உட்காந்துக்கிறான். இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க, அப்படியே ஒழுக்கமாக வாழறான். ஆனால் அவன் பிச்சை திருக்கிறான். இது ஏன் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அவரே அந்த காலத்தை மண்ண வச்சுருக்காரு. இப்போ அந்த கதையாக தான் இருக்குது. இது இந்த உலகத்தோட நியதிமா. ஆனால் உண்மைதான், சத்தியம்தான். நான் நிற்க படைக்கிறேன்னா முதல்ல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன்ற தைரியம் இருந்தால் தான் நான் உண்மை பக்கமே வரணும். இல்லைன்னா இந்த பக்கமே வராமல் அந்த பக்கத்தையே இருக்கலாம். இங்கே வந்தால் இதெல்லாம் நடக்கும்ன்ற தெளிவு இருக்கணும். நான் சத்தியத்தில் நின்னால் அதை சோதிக்கிறதுக்கு 1000 பேர் வருவான். ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருக்கும்போது அவனை போய் யாரும் சோதிக்கல. ஹரிச்சந்திரன் உண்மையே பேசுவோன்னு நின்ன பிறகு தான் அவனுக்கு 1000 சோதனை. அப்போ நாமளும் சத்தியத்தில் நின்னால் அதை அசைச்சு பார்க்கறதுக்கு 1000 விஷயம் நடக்கும். ஆனால் முடிவெடுத்த நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அசையாமல் நின்று பழகணும். அதுதான் அவனை காப்பாற்றும். அந்த சத்தியத்தில் நின்றதுனால தான் இன்ன வரைக்கும் ஹரிச்சந்திரனை பற்றி பேசுகிறோம். அவன் கொஞ்சம் மாறி இருந்தானா பேச வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா அந்த ஒழுக்கத்தில் அந்த சத்தியத்தில் நின்று பழகணும். அதுதான் அதுக்கான விடை. அப்போ உண்மையை பேசுகிறேன் நான் நல்லவங்க அப்படின்னா நல்லவனால ஊரில் உதப்பட போகிறேன்னு தெரிஞ்சுக்கோ. கெட்டவனை போய் யாரும் அடிக்க மாட்டான், கெட்டவனை போய் யாரும் நோண்ட மாட்டான். ஏன்னா நீ ஒன்று பண்ணால் அவன் ஒன்று பண்ணுவான். ஆனால் நல்லவனை சொல்லியதுக்கு 1000 பேர் வருவான். ஆனால் நான் நல்லவனை வாணும் முடிவு பண்ணால் எவன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவனாக வாழணும்னு முடிவே எடுக்கணும். பயப்படுறவன் பயந்தா ஒழியலாம் ஒரு நாளை நான் நல்லவனாக வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த ஷெடியூல் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம். எதுக்கு இங்கே வந்து ஒவ்வொன்று அது ஒப்பனை வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது முடிவு எடுங்க. தைரியமாக வாங்கினோம்னா 1000 உதைப்பான், 1000 பேர் வருவான். எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக யார் இருக்கோ அவன் நல்லவனாக வாய முடிச்சு பண்ணலாம், நல்லவனாக வாழ முடியும். தைரியம் இல்லைன்னா போயினே இருக்கணும் தான். அதுதான் திருவள்ளுவர் அப்படியே சொல்கிறார். இந்த விஷயம் ஏன் தான் எனக்கே புரியல. ஏன்னா தைரியம் இல்லை, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் இவன் கஷ்டப்படுறான். புரியுதுங்களா? நமக்கும் 1000 பிரச்சனை வருது, நம்ம என்ன முடங்கி போய் இருக்கிறோம். எதை வந்தாலும் அதை எதிர்த்து போராடும். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாதையில் சோதனை வரும், பார்த்துக்கலாம். ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம், இது என்னோட அனுபவத்தில் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஃப்ரைடே அன்னைக்கு திருவண்ணாமலையில் மழை வந்தது ஐயா. ஒரு சின்ன குழந்தை, அது யூகேஜி பாப்பா வந்து அழுகுது, வெளியில் மழை வருது எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அழுது. நான் டக்குன்னு அது வந்துடுச்சு வாயில். நான் யோசிக்க கூட இல்லை. ஏம்மா உனக்கு தாகம் வந்தால் நீ போய் தண்ணி குடிக்கிற,
தாகம் தீர்க்குது. அப்போ வெளியில் இருக்கிற மரம் செடி பூச்சி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தாகம் வந்துடுது. அது கடவுள்கிட்ட கேட்டிருக்கு, அதனால் கடவுள் தண்ணி கொடுத்துங்கிறாருன்னு சொன்னோடனே அழுகு நின்றுட்டு யோசிக்குது ஐயா. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், நானா இதை பேசினேன்னு சொல்லிட்டு இன்னமும் அது வந்து என்னால் இப்படியெல்லாம் நான் பேசுனதே கிடையாது. அது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக தான் நம்ம தெளிவு வர வர நம்மளோட ஒரு வார்த்தையும் சிறப்பான வார்த்தையாகும். உடம்பான மனசில் என்ன வரும், தெளிவுன்னா வார்த்தையே வரது வாய்ப்பில்லை. பாடங்கள் தெளிவாக பண்ணிங்கன்னா மனசு தெளிவாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையிலையும் உள்ளே இருக்கிற ஒரு பொருள் வெளிப்படும். நன்றி ஐயா. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.